சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். செய்கிறேன் அப்படின்னா செய்து கொண்டு இருக்கிறார். புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்றும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? புதிய வீடு அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். புதிய ட்ரெஸ்ஸு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக புதிய காரியங்களை பார்க்கறதற்கு, புதிய காரியங்களை வாங்குவதற்கு, புதிய பொருட்களை வாங்குவதற்கு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே இது ஒரு செகண்ட் ஹேண்டை வாங்க போகிறோம், ஒரு பழையதை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்படி தானே? அப்போ ஒரு புதுசு அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, அப்படி தானே? அதே போல் தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் எக்ஸைட்மெண்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்கும்படியாக, அதாவது நம்மை ஆச்சரியப்படுத்தும்படியாக, அதிசயப்படுத்தும்படியாக ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசாக பார்க்கும்போது ஏன் நம்மளுக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஒரு பழசுலேருந்து ஒரு பழையதே பார்த்துக்கிட்டே இருந்ததுலேருந்து ஒரு விடுதலை உண்டாகி ஒரு புதிய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பழைய வீட்டிலேருந்து ஒரு புதிய வீட்டுக்கு போன உடனே ஒரு சந்தோஷம். பழைய ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய ட்ரெஸ்ஸு போடும்போது அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இருதயம் சந்தோஷம் அடைகிறது, அப்படி தானே? அப்போ அந்த பழசையே பார்த்துட்டு இருந்துட்டு புதுசாக அவனை பார்க்கும்போது இருதயத்தில் சந்தோஷம் வருகிறது. அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுடைய பழைய இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக ஒரு புதிய லைஃப் சைக்கிளை உங்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? உண்டாக்க போகிறார். இந்த ஒரே ஒரு ரெகுலர் லைஃப் சைக்கிளில், ஒரு ரொட்டீன் லைஃப் சைக்கிளில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லைஃப் சைக்கிளை, அதாவது ஒரு சைக்கிள் பிரேக்கிங் மிராக்கிளை உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் செய்யும்படியாக ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் செய்ய போகிற ஒரு புதிய காரியம் உங்களுடைய இந்த ரொட்டீன் லைஃப் சைக்கிளுக்கு ஒரு முடிவையும், அவர் செய்ய போகிற புதிய காரியத்துக்குள்ளே அடுத்ததாக நீங்கள் பயணிக்கும்படியாகவும், அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, ஆச்சரியத்தை, அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து விசுவாசிங்க. என்னுடைய இந்த ரொட்டீன் லைஃப் சைக்கிளுக்கு எந்த ஒரு மாறுதல்களுமே இல்லாமல் லைஃப்பில் போயிட்டுருக்கா? எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் ஒரு ரெகுலர் லைஃப் சைக்கிள், ஒரு ரொட்டீன் லைஃப் சைக்கிள் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த லைஃப் சைக்கிளை பிரேக் பண்ணும்படியாக ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்து ஒரு சைக்கிள் பிரேக்கிங் மிராக்கிளை கர்த்தர் உங்களுக்கு செய்து அந்த பழைய ரொட்டீன் லைஃப்க்கு ஒரு முடிவையும், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறதுனால, ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறதுனால அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் அன்பையும் ருசிக்கும்படியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ்க்குள்ளே தேவன் அவங்களை நடத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். இது எப்பொழுது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அது இப்பொழுதே தோன்றுகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது மட்டும்தான் இந்த அற்புதத்தை உங்களால் சீக்கிரமாக பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரீசனே அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சைக்கிள் பிரேக்கிங் மிராக்கிளை தேவன் செய்ய போகிறார். அதுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த புதிய காரியம் உங்களை கர்த்தருக்குள்ள ஒரு புதிய ஃபேஸ்க்குள்ளே வழிநடத்த போகிறது. அது இப்பொழுதே தோன்றுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதத்தை செய்து நீர் சொன்னபடியே ஒரு புதிய காரியத்தை தோன்ற பண்ணுவீராக. நீர் தோன்ற பண்ண போகிற அந்த காரியத்தை பிள்ளைகள் கண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக, தேவன் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒரு லைஃப்பில் ஒரு சைக்கிள் பிரேக்கிங் மிராக்கிள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே அது இப்பொழுதே தோன்றுவதாக. தோன்றி ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களுக்கு, பழைய காரியங்களுக்கு தேவன் முடிவுகளை கொடுத்து புதிய காரியத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.